துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு. வணக்கம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் ஆகியோருக்கு இடையிலான 2 நாள் உயர்மட்ட உச்சி மாநாடு பெய்ஜிங்கில் நிறைவடைந்தது. இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் ஒரு வரலாற்று மைல்கல் என்று வர்ணிக்கப்பட்டாலும் பெரிய அளவிலான வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் வெளியாக இல்லை. பெய்ஜிங்கிலிருந்து புறப்படும் போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த பேச்சுவார்த்தை மிகவும் வெற்றிகரமாக அமைந்ததாகவும் இரு நாடுகளுக்கும் சாதகமான பல ஒப்பந்தங்கள் எட்டப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். இருப்பினும் சீனா தரப்பில் இது குறித்து விரிவான விளக்கங்கள் ஏதும் அளிக்கப்பட இல்லை. இந்த முக்கிய பயணத்தில் எலான் மஸ்க் மற்றும் NVIDIA தலைவர் ஜென்சன் ஹோவாங் உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட அமெரிக்க முன்னணி நிறுவனங்களின் தலைமைச் செயல் அதிகாரிகள் ட்ரம்புடன் பங்கேற்றார்கள். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத வகையில் அமெரிக்காவின் போயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை வாங்க சீனா ஒப்புக்கொண்டிருக்கிறதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக சிக்கல்களை கையாளவும் வரி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முறைப்படுத்தவும் ஒரு புதிய வர்த்தக வாரியத்தை அமைக்க இரு தலைவர்களும் உடன்பட்டிருக்கிறார்கள். தொழில்நுட்ப துறையில் நிலவும் போட்டிகளுக்கு மத்தியில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் செமிகண்டக்டர் சிப்கள் குறித்த விவாதங்கள் இந்த சந்திப்பில் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. அதேபோல ஈரான் போர் காரணமாக ஹார்முஸ் நீரிணையில் ஏற்பட்டிருக்கிற பதற்றத்தை தணிக்க சீனா தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கோரிக்கை விடுத்திருக்கிறது. இதற்கு பதிலளித்த சீன வெளியுறவு அமைச்சு சர்வதேச கடல் வழித்தடங்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்ய விரும்புவதாக தெரிவித்தது. வர்த்தக பேச்சுவார்த்தைகளுக்கு இடையே தாய்வான் விவகாரம் ஒரு முக்கிய முட்டுக்கட்டையாக அமைந்தது. தாய்வான் விவகாரமே சீனா அமெரிக்கா உறவில் மிக முக்கியமான மற்றும் உணர்ச்சிகரமான விஷயம் என்றும் இதை தவறாக கையாண்டால் இரு நாடுகளும் நேரடி மோதலில் ஈடுபட நேரிடும் என்று ஜனாதிபதி ஷி ஜின்பிங் எச்சரிக்கை விடுத்தும் இருந்தார். இந்த சந்திப்பை தொடர்ந்து வரும் செப்டம்பர் மாதம் வெள்ளை மாளிகையில் நடைபெற இருக்கிற 2வது உச்சி மாநாட்டுக்கு ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கிற்கு ட்ரம்ப் அழைப்பு விடுத்திருக்கிறார். அப்போது நிலுவையில் இருக்கின்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்த இறுதி முடிவுகள் அறிவிக்கப்படலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படியான சூழ்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உலகளாவிய அளவில் ISIS அமைப்பின் 2ஆம் நிலை தலைவராக கருதப்பட்ட ஆபு பிலால் அல் மினுகி அமெரிக்க மற்றும் நைஜீரிய படைகளின் நடவடிக்கையில் கொல்லப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். ஆப்பிரிக்காவில் பதுங்கியிருந்த அவரை துல்லியமான உளவு தகவல்களின் அடிப்படையில் கண்டறிந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். இன்று இரவு எனது உத்தரவின் பேரில் வீரமான அமெரிக்க படைகளும் நைஜீரிய ஆயுத படைகளும் மிக துல்லியமாக திட்டமிடப்பட்ட சிக்கலான நடவடிக்கையை வெற்றிகரமாக மேற்கொண்டு உலகின் மிக மோசமான பயங்கரவாதிகளில் ஒருவரை ஒழித்துள்ளன என்று ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். உலகளாவிய ISIS அமைப்பின் 2ஆம் நிலை தலைவரான ஆபு பிலால் அல் மினுகி ஆப்பிரிக்காவில் பதுங்கிக் கொள்ளலாம் என்று நினைத்தார். ஆனால் அவருடைய செயற்பாடுகள் குறித்து தகவல் வழங்கும் உளவாளிகள் எங்களிடம் இருந்தனர் என்பது அவருக்கு தெரியாது. இனி அவர் ஆப்பிரிக்க மக்களை அச்சுறுத்தவோ அல்லது அமெரிக்கர்களை குறிவைக்கும் தாக்குதல்களை திட்டமிடவோ மாட்டார் என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. தொடர்ச்சியாக சர்வதேச சந்தையில் இன்று எண்ணெய் வகைகளின் விலை அதிகரித்திருக்கிறதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற நிலையில் அந்த வகையில் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை 3% அதிகமாக அதிகரித்திருக்கிறது. இந்த ஹார்முஸ் நீரிணை பகுதியில்
கப்பல்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் கைப்பற்றல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உடன்படிக்கை ஏற்படும் என்ற நிலைப்பாட்டில் இழுபறி நிலையின் காரணமாக இந்த விலை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதன்படி பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $3.54 அதாவது 3.35% அதிகரித்து $109.26 பதிவாகி இருக்கிறது. அதே நேரம் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை $4.25 அதாவது 4.2% அதிகரித்து $105.42 பதிவாகி இருக்குது. கடந்த ஒரு வார காலத்தில் பிரெண்ட் எண்ணெய் விலை 7.84%, WTI எண்ணெய் விலை 10.48% அதிகரித்திருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான வர்த்தக போர் மீண்டும் தீவிரமடைந்திருக்கிறதோடு தற்காலிக போர் நிறுத்தம் நீடித்த போதிலும் ஹார்முஸ் நீரிணை விரைவாக திறக்கப்படும் என்ற நம்பிக்கை மங்கியிருக்கிறதாக ஹொமஸ் பேங்க் ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ந்து உலகளவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் மிக மிக முக்கிய புள்ளியாக கருதப்படும் ஹார்முஸ் நீரிணையின் ஆதிக்கம் வரும் காலங்களில் குறையக்கூடும் என்று சொல்லி அமெரிக்க எரிசக்தி செயலாளர் கிறிஸ் ரைட் தெரிவித்திருக்கிறார். சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகள் புதிய குழாய் வழித்தட வசதிகளை மேம்படுத்தி வருவதால் வளைகுடா பிராந்தியத்திலிருந்து எரிசக்தியை ஏற்றுமதி செய்வதற்கு ஹார்முஸ் நீரிணையை தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இல்லாத வேறு வழிகள் உருவாகும் என்று சொல்லி அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், ஹார்முஸ் நீரிணையின் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் குறைவதை நாம் காண்போம் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் அந்த நாடுகளின் எரிசக்தி உற்பத்தி திறன் மற்றும் விநியோகத்தின் முக்கியத்துவம் ஒருபோதும் குறையாது என்று குறிப்பிட்டிருக்கிறார். வளைகுடா நாடுகள் அமெரிக்காவின் மிகச்சிறந்த கூட்டாளிகள் என்பதையும் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் அவர்களின் பங்கு தவிர்க்க முடியாதது என்பதையும் அவர் இதன்போது வலியுறுத்தியிருக்கிறார். ஈரான் போர் மற்றும் ஹார்முஸ் நீரிணை முடக்கம் காரணமாக பில்லியன் கணக்கான டாலர் இழப்புகள் ஏற்பட்டு வரும் சூழலில் இத்தகைய மாற்று வழித்தடங்கள் உலக பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பை வழங்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அந்த பிராந்தியத்தில் மீண்டும் செழிப்பு, அமைதி மற்றும் பொருளாதார வளர்ச்சி திரும்புவதை காண அமெரிக்கா விரும்புவதாகவும் அதனுடைய ஒரு பகுதியாகவே இந்த எரிசக்தி போக்குவரத்து மாற்றங்கள் அமையும் என்று ரைட் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இந்த புதிய குழாய் வழித்தடங்கள் செயல்பாட்டுக்கு வரும் பட்சத்தில் கடல்வழி முற்றுகைகளால் ஏற்படும் எரிபொருள் தட்டுப்பாடு எதிர்காலத்தில் தவிர்க்கப்படலாம் என்று பொருளாதார ஆய்வாளர்கள் கருதுகின்றமையும் கூட இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. இப்படி இருக்க இந்த போர் நிலைமை எவ்வாறு அமைய போகின்றது அப்படின்னு சொல்லி நாங்களும் பொறுத்திருந்தே பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலமாக சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாளில் தீர்வு.